நாட்டுல சனாதன தர்மம் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப அடிபடுறது. எல்லார் வாயிலும் பூந்து புறப்படுற ஒரு வார்த்தை. அடிபடுறதா அடி வாங்குறதா? ரெண்டுமே சுவாமிகள். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா நிறைய பேர் அது புரிஞ்சுட்டு பேசுறாளா, புரியாம சொல்றாளா? அருமையான கேள்வி கேட்டேன். திட்டவானும் சரி, பாராட்டி பேசுறவானும் சரி, சனாதன தர்மம்னு பேசுவா. என்ன அர்த்தம்ங்கிறது தெரியல. அதனால சனாதன தர்மம்னா என்ன அப்படின்றது நீங்க கொஞ்சம் தெளிவா நம்ம நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, இந்த சனாதன தர்மம்ங்கிற வார்த்தைய முதல்ல ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்னு சனாதனம், இன்னொன்னு தர்மம். சனாதனம்னா தொடக்கம் முடிவு இல்லாமல், அழியாமல், எட்டர்னலா இருப்பதுன்னு அர்த்தம். இன்னைக்கு என்ன ஒண்ணுன்னா, இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாருக்கும் உடனே புரிஞ்சுடுறது. தமிழ்ல விளக்கம் கொடுத்தாலும் நிரந்தரமாக, தொடக்கம் முடிவு இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் சொல்றதை விட எட்டர்னல்னு சொன்னா உடனே புரிஞ்சுடுறா. அதனால சனாதனம்னா எட்டர்னல்னு அர்த்தம். இப்ப தர்மம்ங்கிற வார்த்தைக்கு வருவோம். இந்த தர்மம்ங்கிற வார்த்தையை ரெண்டு விதமா விளக்கலாம். ஒன்னு தர்மம்னா செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது ஒரு அறநெறிகளின் தொகுப்புன்னு வச்சுக்கலாம். இந்த அறநெறிகளை ஃபாலோ பண்றதால எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாரார், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாழறவா, குறிப்பிட்ட குலத்துல பிறந்தவான் இல்ல. இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் இங்கே வாழும் காலத்திலும் மறுமையிலும் எல்லா நன்மைகளும் கிடைப்பதற்கு எந்தெந்த செட் ஆஃப் ரூல்ஸ் உபாயமா சாதனமா வழியா இருக்குமோ அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் that takes every individual or every being in this universe, not human, every being in this universe, the set of rules that guide them to ultimate good. அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் தர்மங்களை தான் தர்மம்னு இந்த இடத்துல சொல்றோம். அப்ப சனாதன தர்மம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. எல்லோரும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் என்பதற்காக நிரந்தரமாக எட்டர்னலா எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கோ அதுக்கு சனாதன தர்மம்னு பேரு. அதனாலதான் இந்த சனாதன தர்மம்ங்கிறத நாம ஒரு நாட்டுக்குள்ளேயோ ஒரு மதத்துக்குள்ளேயோ குறுக்கவே முடியாது. இந்த சனாதன தர்மம் நம்முடைய ஸ்கிரிப்சர்ஸ்ல, நம்முடைய பாரம்பரிய நூல்கள்ல நிறைய இடங்கள்ல வருது. அதுல எல்லா இடத்துலயும் பாருங்க, அவ சனாதன தர்மம்னு ரிலீஜன், இறை வழிபாட்டை மட்டும் சொல்லல. இப்போ ஒரு உதாரணமா, நீ சத்தியத்தை பேசு, தர்மத்தின்படி நட, இது சனாதன தர்மம்ங்கிறா. இப்ப உண்மையை பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் ரிலேட் ஆகும். ஒரு ஹிந்து தான் இல்ல, ஒரு கிறிஸ்டியன் தான் இல்ல, ஒரு முஸ்லீம் தான் இல்ல, ஒரு பிராமணன் இல்ல, பிராமணர், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆண் பெண் ஒண்ணுமே கிடையாது. உண்மை பேசுனா அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்பா அம்மாவை விழுந்து வணங்கு, அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடு, இது யாருக்கு பொருந்தும்? எல்லாருக்கும் பொருந்தும். கொடுத்த வாக்க காப்பாத்து, எல்லாருக்கும் பொருந்தும். அற வழியில வாழு, எல்லாருக்கும் பொருந்தும். எல்லார்ட்டையும் அன்பு காட்டு, எல்லாருக்கும் பொருந்தும். அரசனாக இருப்பவன் தன்னுடைய பிரஜைகளை தன் பிள்ளைகள் போல் பார்த்துக்கணும், இதுவும் எல்லாருக்கும் பொருந்தும். இப்படி எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கக்கூடிய, எல்லாரும் நன்மை அடையணும்னா எந்த செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமோ அந்த எட்டர்னல் செட் ஆஃப் ரூல்ஸ், இதுதான் லிட்ரல் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். எட்டர்னல் செட் ஆஃப் ரூல்ஸ் தட் கைட் ஆல் பீயிங்ஸ் டு அல்டிமேட் குட், இது சனாதன தர்மம். இது ஒரு விளக்கம்.